வெல்கம் டு தமிழ் இலக்கண சேனல். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 25 வந்து வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் லிங்க்கு. டில் மே 24 வரைக்கும் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. இப்போ தமிழுக்கு மட்டும் அதுக்கு வந்து 100 மதிப்பெண்கள் கொஸ்டின்ஸ் வரும். அதில் வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் அழகு 1ல் இலக்கணத்தில் இப்போ நான் இங்கே சொல்கிற டாப்பிக்கில் மட்டும் 25 மதிப்பெண்களோட கொஸ்டின்ஸ் வரும். அது என்னென்ன டாபிக்னு சொல்கிறேன். பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், இதெல்லாம் வந்து நீங்கள் 6th to 10th வரைக்கும் இருக்கிற எல்லா தமிழ் புக்கில் இருக்கிற பிரித்து எழுது, சேர்த்து எழுதலாம் நல்லா படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் சந்திப்பிழை, வினா எழுத்து, குறிநெறி வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, இனவெழுத்து, சுற்றெழுத்து, ஒருமையில் இருக்கிறத பன்மையில் மாற்றணும், பன்மையாக கொடுத்தாங்கன்னா அதை ஒருமையாக மாற்றணும். அதுக்கப்புறம் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்னா அறிதல். அதுக்கப்புறம் அந்த வேர்ச்சொல்லையே கொடுத்துட்டு வினை முற்றா மாற்று, வினை எச்சமாக மாற்றணும், வினையாளரை பெயராக மாற்றணும், இந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் எதிர்ச்சொல், வினைச்சொல், ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை, அப்புறம் 2 வினைச்சொல்லோட கொடுத்துட்டு அதோட வேறுபாடு அறிதல் பற்றி கேட்பாங்க. மொத்தம் இந்த டாபிக் வைஸில் மட்டுமே 25 மார்க்குக்கு கேட்பாங்க. அதனால் 6th to 10th வரைக்கும் இருக்கிற எல்லா இதையும் படிச்சுக்கலாம் நீங்கள் நல்லா. நானும் வந்து என்னோடய சேனலில் வந்து உங்களுக்கு வந்து சந்திப்பிழை, வினா எழுத்து, குறிநெறி வேறுபாடு, இதை பற்றிலாம் வந்து போஸ்ட் போடுறேன். நான் எடுத்துக்காட்டோட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அவ்வளோதான் மக்களே. நாளைக்கு இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ன்னு போட்டு நான் உங்களுக்கு சில இலக்கணங்கள்லாம் சொல்லித்தரேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.